இன்று விஜய்க்கு திரள்ற கூட்டம் இருக்குல்ல, இது மாதிரி ஒரு கூட்டம் நான் இதுவரை பார்த்தது. இந்த நம்பர்ஸை வச்சு தான் நான் சொல்கிறேன், இவர் தனியாகவே வந்தாலே போதும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஏன் காவி பூசணும் விஜய்க்கு? ஏன் எல்லா மேடையிலையும் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்ட பிறகு கொள்கை எதிரின்ற பிறகு திடீர்னு இப்போ வந்து எதுக்கு அவர் மேலே காவி சாங்கி பூசணும்? ஆரம்பத்துல இருந்தே பாஜகவோ அதிமுகவோ விஜயை அட்டாக் பண்ற மோடு தெரியல. They were waiting. தாவேகா was waiting. ஆனா எடப்பாடி நம்பல. தாவேகா வெயிட் பண்ணுச்சு. ஆமா, தாவேகா ஏடிஎம்கே they were waiting. No, அந்த டைம்ல there was an understanding. ஆனா எடப்பாடி அவசரப்பட்டாரு. ஐஹா, இவர் வந்து கூட்டம்லாம் இதெல்லாம் தேராது போல இருக்குன்னு பட்டன் போய் ஏடிஎம் கிட்ட பிஜேபி போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்னடா இவ்வளவு கூட்டம் வருது, ஐயோ நம்ம பஸ்ஸை மிஸ் பண்ணிட்ட போல இருக்கு. ஓகே, அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே விஜய் அப்ரோச் பண்ணிருக்காங்க, தாவேகா அப்ரோச் பண்ணிருக்கு, ஏடிஎம்கே அப்ரோச் பண்ணிருக்காங்க. வேலைக்கு யாரும் விட்டாரு, யாரும் விட்டாரு? எடப்பாடி விட்டாரு. எடப்பாடி வேணான்னு விட்டாரு. இப்போ வந்து பதறாரு, ஐயோ விட்டுட்டமேன்ட்டு. அதனால தான் கொடி பறகுது, சிக்னல் கிடைக்குது, நல்ல செய்தி வரும்லாம் சொல்லிட்டு இருக்காரு. வந்து எப்படி இது சாத்தியம்? ஏன் சாத்தியம்? ஏன் சாத்தியம்? விஜயோட பவர் என்னன்றது யாருக்குமே தெரியாது. அது ஏடிஎம்கே சர்பாஸ் பண்ணிருக்கணும்ல கண்டிப்பா. இல்லைங்க, ஏடிஎம்கே வந்தா அவருடைய அரசியல் எதிர்காலம் முடிஞ்சது. நம்ம எடப்பாடியோட எப்படி ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி கேனாட் கீப் ஆன் ஷிஃப்டிங். 2.5 வருஷத்துக்குள்ளேயே நீங்க கூட்டணி இருப்பீங்க, வரீங்க போறீங்கன்னா என்ன உங்களோட நம்பகத்தன்மை என்ன? விஜய் வலுவா வந்துட்டாரு, விஜய்க்கு நல்ல ஓட் பர்சன்ட் இருக்குது, எல்லாரும் பதறாங்கன்ற பட்சத்தில் அவர் கூடுதலா நான் கூட்டணி ஆட்சியே அமைப்பேன், அதிகாரத்திலேயே பங்கு தருவேன்னு சொல்லியும் பெருசா எந்த கட்சியும் அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணல, இது வரைக்கும் பண்ணல. இல்ல இப்போ மற்ற கட்சிகள் பதறுதுன்றதுக்கு இங்க லாஜிக் அங்கே இடிக்குது இல்லை அந்த இடத்துல. விஜய் பேசுறதும் திராவிடம் தான், புதிய திராவிடம் தான் அவர் பேசுறாரு. விஜய் பழைய திராவிடம் வந்து சரியா செயல்படலடா அப்படின்றாரு. அதனால தானே அது வந்து அரசியல் எதிரின்றாரு. பாஜகவை கொள்கை எதிரின்றது ஏன் இவங்கள அரசியல் எதிரின்றாரு? கடுமையா பாஜகவும் நாம் தமிழரும் விஜய் விமர்சிக்கும்ல. ஆனா இங்கேருந்து இந்த திராவிடம் ஒளின்னு பார்த்தா நீ புதுசா மறுபடியும் பெரியார தீர்வு வந்தீங்கன்னா எனக்கு கடுப்ப மாட்டாரு அப்படின்றதான் அவருடைய கோபம். அதனால தானே அடிக்கிறாரு. கடும் விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வந்துருச்சு. சீமானுடைய இந்த கடுமையான விமர்சனங்களை இது களத்துல தாக்கத்தை ஏற்படுத்தாதா? ஏன்னா சீமானும் இளைஞர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நபர். சீமானும் விஜயால் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார். அவருமா? ஆமா, அவருடைய ஓட்டர்ஸ் தானே போவாங்க. பல்ஸ் இருக்குல்ல, மக்களுடைய பல்ஸ். இன்று விஜய்க்கு திரள்ற கூட்டம் இருக்குல்ல, இது மாதிரி ஒரு கூட்டம் நான் இதுவரை பார்த்தது. இந்த நம்பர்ஸை வச்சு தான் நான் சொல்றேன், இவர் தனியாகவே வந்தாலே போதும், கேம்பெயின் மட்டும் ப்ராப்பரா பண்ணிட்டாலே போதும். அதனால நான் சொல்றேன் எந்த கூட்டணி வேணாம் அப்படின்னு. கூட்டணி வேணாம். இது வந்து இட் வில் லீட் டு a நியூ சேஞ்ச். அதனால தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நான் சும்மா வந்து இவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. there is something happening big. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சார், எல்லா கட்சிகளுமே தாவேகாவை கார்னர் பண்ணுது, விஜயை கார்னர் பண்றாங்க, எல்லாருமே எல்லாத்தோட ஈகோ சிஸ்டமும் சேர்ந்து அடிக்குதுன்றீங்க, அது உண்மையா? சரி, சப்போஸ் இப்படி நினச்சி பாருங்களேன், விஜய் வந்து திருச்சிக்கு போகிறாரு, திருவாரூர் போகிறாரு, நாகப்பட்டினம் போகிறாரு, அங்கே வருதுல ஒரு க்ரௌட். அந்த க்ரௌடு வந்து இதுக்கு முன்பு ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அப்போ பாதி க்ரௌடு, அது அட்லீஸ்ட் எனக்கு புது ஓட்டர்ஸ் இருப்பாங்க, பாதி க்ரௌட் இருப்பாங்களே. இந்த பாதி க்ரௌட் எங்கேருந்து வந்திருக்கும்? எல்லா கட்சிகள்ல இருந்தா வந்திருக்கும். அப்ப அவங்களுக்கு கடுப்பாகாதா? கடுப்பாகணும்ல சார். அப்ப கடுப்பாகணும்ல, அதோட வெளிப்பாடு தானே இது. ஆனா சார், இந்த விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே பாஜகவோ அதிமுகவோ விஜயை அட்டாக் பண்ற மோடு தெரியல நம்ம பாக்குறதுல. அப்படி சொல்லலாம். அண்மையில கூட விஜய் வந்து தாவேகாவை காப்பாற்றணும்னா விஜய் வந்து அதிமுக வந்துடணும், அக்கறையோட பேசுறதா தானே இருக்கு. பொலிட்டீஷியன் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கும்போது முகம் ஒரு மாதிரி இருக்கும், எதிர்கட்சியில் ஒரு முகம் ஒரு மாதிரி இருக்கும். அவர்களை போன்ற ஒரு கெமிலியோன் பச்சவந்தியை பார்க்க முடியாதுங்க. நீங்கள் அவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனாலே அவங்க ரொம்ப நல்லவங்கெல்லாம் கிடையாது. ஒரு பக்கம் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறதுனாலே அவங்க ரொம்ப மோசம் ஒன்றும் கிடையாது. 2 பேருக்குமே எல்லா குவாலிட்டிஸும் இருக்கும். இதில் புதுசாக வரும்போது தான் they don't want to accept. இதுக்கு பின்னாடி இன்னொன்று இருக்குது தேவா. நான் ஒன்று சொல்கிறேன். அதிமுக காலகட்டத்தில் அவங்களுடைய ஆட்சி எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஐ திங்க் ஒரு 2000 கோடிக்கு ரோட் கான்ட்ராக்ட் கொடுக்கப்படுது. அவசரமாக டெண்டர் கொடுக்கப்படுது. டெண்டர் கொடுக்கப்பட்டு உடனே
எலெக்ஷன் வந்தது, ஆட்சி மாறிடுது. அந்த டெண்டர் எடுத்தவங்கலாம் இபிஎஸோடைய பினாமி கம்பெனிஸ், அதுக்கப்புறம் நம்ம கோயம்புத்தூர் பேர்னா வேலுமணி இது மாதிரியான அதிமுகவுடைய பினாமி கம்பெனிஸ் தான் டெண்டர் கொடுத்தாங்க. ஓகே, ஆட்சி முடிஞ்சிச்சு, டிஎம்கே கவர்மெண்ட் வந்துடுச்சு. டிஎம்கே கவர்மெண்ட் அதே கம்பெனிகளுக்கு ஒர்க் ஆர்டர் கொடுத்து காசும் கொடுத்துச்சு. ஆக்சுவலாக கேஸ் போடணும், கரெக்டுங்களா? கேஸு போடணும். ஆனால் அது கேஸ்லாம் போடல. இப்போ வேறு வழி இல்லாமல் இப்போ ஒரே ஒரு பேருக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அப்படி தான், அதுவும் எஃப்ஐஆர் சும்மா போடல, அறப்போர் போயிட்டு முட்டிட்டே என்னடா இப்படி நடக்குது எப்படி நடக்குது முட்டி 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 ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு விஷயத்தை நம்ம இன்ஃபர் பண்ண முடியும். whether you come to power or I come to power, let us loot. இந்த மக்கள்கிட்ட ஒரு அரசியல் நாடகத்தை நடத்தி நீங்கள் வந்தாலும் நான் அடிச்சுக்கிறேன், நாங்கள் வந்தாலும் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்றது தான் இங்கே நடக்குது. இப்போது இதில் எத்தனை 1000 கோடிகள் வந்து இங்கே மாதிரி கொள்ளையடிக்கப்படுது. இந்த கேம் நாங்கள் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். எத்தனை வருஷமாக, ஒரு 50 வருஷமாக ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம். டம்முன்னு ஒரு ஆள் வந்து நடுவில் உட்காந்து இந்த கேமை நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும், எவ்வளோங்க ஆத்திரம் வரும். யாரா இவன் மொத்த ஆட்டத்தை கழிச்சு விட்டானா அப்படின்ற பயம் இருக்கும்ல. அந்த ஆத்திரம் இப்போ கூடுதல் அதிமுக இருக்கணும்ல, ஏன்னா அவங்க தான் அடுத்து வரணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்குமே இருக்கும். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓகே இந்த கேமை நம்ம வந்து இனிமே டிஎம்கே கழட்டி விட்டு தாவேக கூட அது கூட விளையாடிக்கலாம். அப்போ இப்போதைக்கு அவரை உள்ள இழுக்கிறதுக்கு பார்க்கலாமா, அதனால வெயிட் அப்படின்னு கூட இருக்கலாம் இல்லையா? அது சுயநலத்தோட வெளிப்பாடாக கூட இருக்கலாம் இல்லையா? அதனால தான் கேட்குறேன் சார். அப்போ இந்த ஒரு மாசமா நம்ம பார்க்கும்போது எல்லாருமே சேர்ந்து விஜய் அடிக்கிற மாதிரி தெரியலையே. இல்ல பாஜக அதிமுக அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்கள் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி தான். பாஜக எல்லாம் அடிக்காம இல்ல, பாஜக தானங்க இவர் இழுத்துனது விடுது. எவ்வளவு டிஃபெண்ட் பண்ணி பேசுறாங்க. எங்க டிஃபெண்ட் பண்ணி பேசுனாங்க? எந்த இடத்துல? நயினார் நாகேந்திரன் எங்க எந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரை இதுக்கு முன்பு அதுக்கு முன்பு இல்ல, இந்த ஒரு மாசம் இல்ல ஏங்க இந்த டைம்ல எல்லாருமே தனக்கு எவ்வளவு சுருட்ட முடியுமோ சுருட்டலான்னு தான் பார்ப்பாங்க. எல்லாருமே சுருட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவானுங்க, ரைட்டா? அதிமுகவும் தன்னை இந்த பக்கம் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், பாஜகவும் விஜய் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். பட் ஆனா ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது போயிட்டாருன்னு அவுத்து விடுறாங்களா? அதை என்ன சொல்லுவீங்க நீங்க? பேசிட்டாருன்னு சொல்றாங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளர் முக்கியமான தேர்தல் பணிக்குழு பாஜக தலைமையில இருந்து ஒருத்தர் விஜயோட பேசிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேசினாங்க. உண்மை இதுவரை என்ன நடந்திருக்குது? நேத்து நம்ம சிடி நிர்மல்குமார் என்ன பேசியிருக்கிறாரு? ஸ்டேட்டஸ்கோ, ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்டேட்டஸ்கோ தான் எதான இருக்குது. அப்போ இது எல்லாமே இப்போ நான் மறுபடியும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, ஆனால் இதுதான் உண்மை. என்னன்னா இது வந்து அவரை காவி பூசுறதுக்கு ஒரு 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 பெரிய குரூப் சுத்திட்டு இருக்கோம். ஏன் காவி பூசணும் விஜய்க்கு? ஏன்னா எல்லா மேடையிலையும் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னிட்ட பிறகு கொள்கை எதிரின்ற பிறகு திடீர்னு இப்போ வந்து எதுக்கு அவர் மேலே காவி சாமி பூசணும்? ஏன்னா தமிழ்நாட்டு இப்போ திமுகவே இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங். இது வந்து நம்மளோட அசம்பிளி எலெக்ஷன். இதில் எதுங்க பாஜகவோட நாங்கள் தலைக்குனையை விட மாட்டோம், பாசிசத்தை எதிர்ப்போம், மதவாதத்தை தடுத்து நிறுத்துவோம்னு இப்போ எதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க? இவர்களே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பாஜக எதிர்ப்பு மனநிலை இருக்குது. அந்த எதிர்ப்பு மனநிலையை இவ்வளோ நாள் ரொம்ப ஜாலியாக அறுவடை பண்ணி இருந்தது திமுக. ஆனால் இன்னைக்கு அதற்கும் ஓப்பனாக மேடைகளில் திமுக என்னுடைய அரசியல் எதிரி, பாஜக எனது கொள்கை எதிரின்னு சொல்லும்போது இந்த ஆன்டி பிஜேபி ஓட்டு தாவேகாவுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை காலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ ஓகே, சிபிஐக்கு போயிருச்சா, போட்டுரு ஃபுல்லாக காவி சாயத்தை. அது ஒரு லாஜிக் கேட்குறேன் சார். ஒருவேளை விஜய் இப்படி பேசுறதுனால ஆன்டி பிஜேபி ஓட்டு விஜய்க்கு வந்துருச்சுன்னா அது திமுகவை பலவீனப்படுத்துமா? அப்போ ஈஸியாக பிஜேபி ஏடிஎம்கே அணி வெட்டலும்ல, அப்போ பி டீமா போடுறதுலான்னு ஒரு வாதம் வைப்பாங்கல்ல. இப்போ மட்டும் பி டீம் சொல்லல, கமலஹாசன்லேருந்து எல்லாருமே பி டீம் தாங்க. பி டீம் தான். கமலஹாசன் தொடங்கும் போது பி டீம் தான். திருமுருகன் காந்தியே பிஜேபி பி டீம் சொன்னாருக்காங்க. திருமுருகன் பெரியாரை மட்டும்தான் இன்னும் சொல்லலை. வீரமணி ஆசிரியர் வீரமணிலாம் கொஞ்சம் ஏதாவது பேசினாலும் அவரையும் பி டீம்ன்றுவாங்க. எதுக்கு? சரி, அட் தி எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே அரசியல். இந்த அரசியல்ன்றது ரொம்ப கட்ரோட் பிஸ்னஸ். இங்கே நல்லவர் கெட்டவர் அப்படிலாம் கிடையாது. அப்போ இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அதை தான் நான் திருப்பி சொல்லுவேன். எடப்பாடி பழனிசாமி சார், அவர் வந்து இந்த பிரச்சாரத்தில் அச்சாரம் போட்டாச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, அதிமுக பிளஸ் விஜய், ஏன்னா விஜய் கொடி தான் அங்கே காட்டுறாங்க, தாவேக கொடி காட்டும் பொழுது அதை மையப்படுத்தி தான் சொல்றாரு. அவன் போட்டிருக்க டிஷர்ட் வந்து ஏடிஎம்கே இருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க? சரி,
அது சென்சேஷனலைஸ் அந்த நிறைய இடத்துல பேனர்லாம் வச்சிருக்காங்க. நான் என்ன நடந்தது முத நாள் ஒரு பரப்புரையில் உண்மையிலே ஒருத்தன் தாவேக கூட காட்டிட்டான். அதை பற்றி அது எப்போ வருதுன்னா வீடியோவில் வந்து ஏதோ ஒரு கேமராமேன் அதுக்கு ஒரு க்ளோஸ் வச்சுருக்கான், எடிட்டர் அதை பஞ்ச் பண்ணி விட்டான், வித்தியாசமாக ஒரு கொடி பறக்குது பஞ்ச் பண்ணி விட்டான். ஆகா அது நல்ல கண்டென்ட்டாக இருக்குதுன்னா அடுத்த நாள் அதே மாதிரி செயற்கையாக பறக்க வச்சு பாருங்க சிக்னல் வந்துருச்சு. அதிமுக கொடியோட அதிக கொடி இருந்துச்சு. தட்ஸ் a managed one. அது சும்மா ஒரு பரபரப்பு தாங்க. அது அன்னைக்கு அட்டென்ஷன். அது சிக்னல் சார். நோ இட்ஸ் நாட் a signal. நீங்க ஏங்க கூட்டத்துல போய் கொடியா சிக்னல் பண்ணுமா என்னங்க? நீங்க எவ்வளவு பிரதானமான கட்சி அதிமுக. ஏங்க ரைட்டுங்க. அதுக்கு எதுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு காலத்தில் வெயிட் பண்ணாங்கல்ல, they were waiting. தாவேகா was waiting. ஆனா எடப்பாடி நம்பல, தாவேகா வெயிட் பண்ணுச்சு. ஆமா தாவேகா ஏடிஎம்கே they were waiting. No அந்த டைம்ல there was a understanding. ஓ ஆனா எடப்பாடி அவசரப்பட்டாரு. ஐஹா இவர் வந்து கூட்டம்லாம் இதெல்லாம் தேராது போல இருக்குன்னு பட்டுன்னு போய் ஏடிஎம் கிட்ட பிஜேபி கிட்ட போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்னடா இவ்வளவு கூட்டம் வருது, ஐயோ நம்ம பஸ்ஸை மிஸ் பண்ணிட்ட போல இருக்கு. ஓகே, அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே விஜய் அப்ரோச் பண்ணிருக்காங்க, தாவேகா அப்ரோச் பண்ணிருக்கு, ஏடிஎம்கே அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஆனா பட் they didn't agree. பேசிக்கிட்டு இருந்தது இனிஷியலே பேசிட்டு இருந்தது உண்மை. அதுக்கப்புறம் ஐ திங்க் பிரசாந்த் கிஷோர் வந்துட்ட பிறகு ஒரு மீட்டிங் வந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க. அப்போ வந்து இது வேலைக்காதுன்னு விட்டாரு. யார் விட்டாரு? எடப்பாடி விட்டாரு. எடப்பாடி வேணான்னு விட்டாரு. இப்போ வந்து பதறாரு, ஐயோ விட்டுட்டமேன்ட்டு. அதனால தான் கொடி பறக்குது, சிக்னல் கிடைக்குது, நல்ல செய்தி வரும்லாம் சொல்லிட்டு இருக்காரு. வந்து எப்படி இது சாத்தியம்? ஏன் சாத்தியம்? ஏன் சாத்தியம் இல்லைன்னா பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் இது ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு வைங்களேன். இப்போது இதில் எப்படி விஜய் போய் கூட்டணி வைக்க முடியும்? கொள்கை எதிரின்னு சொல்லிட்ட பிறகு மேபி உங்களோட அடுத்த கேள்வி ஓகேங்க குறைந்தபட்ச செயல் அது வந்து பயங்கர உருட்டல். என்ன குறைந்தபட்ச சரி, இப்ப பிஜேபி சொல்றாங்க எல்லாரும் சேர்ந்து அதே மாதிரி திமுகவை சொல்லல. அதே கலைஞர் தான் ஆர்எஸ்எஸும் திகாவும் ஒண்ணுன்னாரு. அப்ப என்ன குறைந்தபட்ச செயல் திட்டமா? அப்படிலாம் கிடையாது. இங்க வருவோம். இப்ப பிஜேபியை விட்டு அதிமுக விலைக்கு வந்ததுன்னா தாவேகாவை கூட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு அசியூம் பண்ணுவோம். பிஜேபி விட்டுட்டு அதிமுக வந்துச்சுன்னா. ஆனா எடப்பாடி பழனிசாமியோட நம்பகத்தன்மை என்ன ஆகும்? இப்போ எஸ்டிபிஐ கட்சியில் போய் நீங்கள் சொன்னீங்க இனிமேல் ஒரு காலத்திலும் வந்து பிஜேபி கூட கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு குரான் மேலே ஆணைன்னு சொன்னதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு அங்கே போய் சேர்ந்துட்டாரு. இப்போ அங்கேருந்து பிஜேபியை விட்டு இப்போ தாவேகாவுக்கு வந்தாருன்னா என்னையா இவர் ராமதாஸ் விட ரொம்ப மோசமாக இருக்காரு அப்படின்னு அவர் மேலே ஒரு நம்பகத்தன்மை போயிடும்ல. இப்போ எந்த இடத்துல எல்லா இடத்துலையும் சிக்கல். இங்கேருந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை நம்ம எடப்பாடி உடைச்சிட்டு வந்தாலும் பிரச்சனை, இதே கூட்டணியிலேருந்து விஜய் போய் அந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் பிரச்சனை. டெஃபினட்டாக சேர மாட்டார் அப்படின்றத நான் உறுதியாக இருக்கேன். இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன ஒரே கொள்கையா? இல்லை காங்கிரஸுக்கும் விசிகாக்கும் பிரச்சனை இல்லையா? திமுகவுமே முரண்படலையா? முன்னாடி காங்கிரஸ் கூட எல்லாம் காங்கிரஸுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டு ஆட்சியை பிடிச்ச கட்சி தானே திமுக. எல்லாரும் இன்னைக்கு ஒரே கூட்டணியில் இருக்காங்க. மதவாதத்துக்கு எதிரான ஒரு அணின்றாங்க. பாஜக எதிர்ப்புணர், பாஜகங்கிற ஒரு கட்சியை வச்சு அதுக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோன்ற ஒரு வாதம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி திமுகன்ற ஒரு கட்சியை வச்சு அதுக்கு எதிராக நாங்களாம் நிற்கிறோம்னு ஏன் பாஜக தாவேகா தொடக்கத்திலே அப்படி பண்ண முடியாதுங்க. பீப்புள் வில் நாட். இதுவே ஒரு உங்களை அங்கே தள்ளி விடுற முயற்சி பண்ணுதுல டிஎம்கே, அது திமுக தள்ளி விட முயற்சி பண்ணுது. திமுக தள்ளி விடுறது தான் முயற்சி பண்ணுது. ஏன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ரைட்டுங்களா? சார் அது அவங்களுக்கு இன்னும் திமுக தாவேகாவை அதிமுக பாஜக அணித்தல்னா அந்த கூட்டணி வலுவாயிராதா? அது காம்படிட்டர் இல்லை. அதனால தான் அவங்க அதே திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி இல்லை, நம்ம ஊரில் நிச்சயமாக பிஜேபி ஒரு கூட்டணி, பிஜேபி கட்சிக்கு இன்னும் அது பாப்புலர் ஆகலை. 3% தான் அதோடைய ஓட் பர்சன்டேஜ்ன்றது. 16% நம்ம பேர்னா நம்ம அண்ணாமலை தன்னுடைய சுய லாபத்திற்காக பல்வேறு கூட்டணிகளை உருவாக்கி ஏடிஎம்கே கழட்டி விட்டு அது பண்ண அவர் அது பண்ணாமல் இருந்தாலும் நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கணும். எனிவே என்னன்னா திஸ் வில் நாட் ஒர்க் அவுட். அது சும்மா இவங்களா கிளப்பி விட்ற ஒரு பொருளின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ அதான் சார் இப்போ திமுக எதிர்ப்பு அப்படின்ற அடிப்படையில் ஒன்றாகிறது. இல்லை, திமுக எதிர்ப்புக்கு எதுங்க ஏடிஎம்கே? இப்போ விஜயோட பவர் என்னன்றது யாருக்குமே தெரியாது இல்லைங்க. அது ஏடிஎம்கேவை சர்பாஸ் பண்ணிச்சா? பண்ணியிருக்கணும்ல கண்டிப்பா. ஓகே, சர்பாஸ் பண்ணியிருக்கணும், உறுதியாக பண்ணியிருக்கணும். அதை கொஞ்சம் அவசரப்படாமல் வெயிட் பண்ணுவோன்றாங்க. ஒரு டிசம்பர் ஜனவரிக்கு போல we know the reality. ஸோ அதுக்கப்புறம் கூட ஒருவேளை இந்த அணி அமையலாம்ல? ஐ டோன்ட் திங்க் ஸோ. அதுக்கான வாய்ப்புகள் ஏன் டிஎம்கேலேருந்து யாரும் உருவிட்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? யாரும் வர போகிறா? ஏன் காங்கிரஸ் வராது?
காங்கிரஸ் தாவேகா உண்மையிலேயே இப்போ இந்த காங்கிரஸும் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம் சொல்லுங்க? டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி இருக்குல்ல, அதில் யாருக்கு என்ன லாபம்? ராகுல் காந்திக்கு தேசிய அளவில் தன்னுடைய இமேஜுக்கு ஒரு பெரிய லாபம். ஏன்னா தன்னை பிரதமர்னு சொன்ன ஒரே ஒரு மாநில முதல்வர் உள்ளது, அதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் வலுவா இருக்கிற ஒரு அணி இல்ல, அது அவரை ப்ரொஜெக்ட் பண்ற ஒரு அணி இல்ல, ராகுல் காந்திக்கு லாபம் இல்ல. அதை தாண்டி வேற எந்த லாபமும் கிடையாது. ஆனா காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இங்க வந்ததுன்னா 66க்கு அப்புறம் அவங்களுடைய விட்டுட்டு போன அந்த ஆட்சியில் அவங்க பங்கு பெற முடியும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பாண்டிச்சேரியை ஜெயிக்க முடியும். ஓகே, கேரளால இம்பாக்ட் பண்ண முடியும், கம்யூனிஸ்டை வீழ்த்த முடியும். இப்ப யாருக்கு இதுல லாபம்? காங்கிரஸுக்கு லாபம் இல்லையா? ராகுல் காந்தியை காம்ப்ரமைஸ் பண்ணி காங்கிரஸ் லாபம் அடையும். சார் தேசிய அளவுல முக்கியம் இல்ல. என்னங்க தேசிய அளவுல 39 பேர் என்னங்க பண்றாங்க? நிதி ஆதாரம் மீட்டிங்க்கு போயிட்டு பிரதமர் மோடியை பார்த்துட்டு வந்தவர் தானங்க. அது இல்லைன்னா இது அந்த 39 பேர் இல்லைன்னா காங்கிரஸுக்கு அங்க பலம் எப்படி இருக்கும்? See, what I'm saying, இந்த இப்போ இதுவே வெற்றி கூட்டணி இருந்தால் அடுத்த எலெக்ஷன்ல இப்போ என்ன ஆக போகுது? இவங்க 39 பேரும் வந்துட போறாங்க. அதானே நடக்க போகுது சார். இந்தியா அலைன்ஸ்ங்கிற ஒரு அச்சாரமாவே திமுக இருக்குல்ல. இல்ல அங்க நாளைக்கு மம்தா, அகிலேஷ் எல்லாரும் எப்ப வேணாலும் பிச்சுட்டு போலாம்ல. இப்போ கேரளால எப்படி இருக்குது நிலைமை? காங்கிரஸுக்கும் அங்கே அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது யாரை கூட போட்டி போடுறா? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிர் அணியில் தானே இருக்குது. ஒரு அணியில் இந்தியா கூட்டணின்னு ஒன்றா இருக்காங்களா? அங்கே இல்லை. இப்போ இந்திய கூட்டணி எதற்காக அமைக்கப்பட்டது? மாநிலாட்சிக்கு மாநிலங்களவை தேர்தலுக்கா இல்லை மக்களவை தேர்தல்? மக்களவை தான். மக்களவை தேர்தல் அப்போ தனியாக டிசைன் பண்ணி. அதான் சார், அப்படி ஒரு காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்தா திமுகவால் ஈஸியா தேசிய அணியை உருவாக்க முடியும். காங்கிரஸ் இல்லாம உருவாக்கி மம்தா பானர்ஜி உருவாக்கி இல்ல சார், ஆம் ஆத்மி வந்துரும், அரவிந்த் கெஜ்ரிவால் இருப்பாரு. அதனால நான் பிஆர்எஸ் இல்ல காங்கிரஸா இருந்து மத்தியில் ஆட்சி இருக்கு கலைக்க போறாங்களா? காங்கிரஸ் ஆட்சி கலைச்சிட போறாங்களா? ஆல்ரெடி பாஜகங்கிற அணிக்கு எதிரா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிரா காங்கிரஸ் தலைமையில ஒரு அணியை உருவாக்கி வச்சிருக்கிறது திமுக. திமுக இல்லை, திமுக கழட்டி விட்டாங்கன்னா காங்கிரஸ் டம்மி பண்ணி இங்க செகண்ட் ஃப்ரண்ட் வேற ஒண்ணு கொண்டு வந்து இவர்கள் காங்கிரஸ்ல ஒட்டிட்டு இருக்காங்கன்னா, ஒருவேளை மத்திய அரசு அமைஞ்சுனா நல்ல போர்ட்ஃபோலியோல மினிஸ்டர் வாங்கலாம், அவ்வளவுதான். யாரு? திமுக ஒட்டி. ஆமா, காங்கிரஸே ஒட்டிட்டு இருக்கு. காங்கிரஸ் தாங்க உருவாக்குனது. இந்திய கூட்டணியை உருவாக்குனது காங்கிரஸ். மெயின் கேரக்டர் சார். ஆனா அதுல அரவிந்த் கெஜ்ரிவாலோ, மம்தா பானர்ஜியோ, திமுக இல்லன்னா நாங்க வர மாட்டோம்னு சொல்லுவாங்களா? அங்க இருப்பாங்களா சார்? அந்த மாநிலங்கள்ல காங்கிரஸ் நேர் எதிரில இருக்கிற கட்சி சார். அதாங்க சிபிஎம் சிபிஐ என்ன ஆகும்? அதான் ரைட்டு. இப்ப திமுக இல்லாட்டியும் அது இருந்தாலும் இல்லாவட்டையும் இந்திய கூட்டணியா தான் இருக்கும் சார். யோசிச்சு பாருங்க சார், திமுக சிபிஎம் சிபிஐ டிஆர்எஸ் பினராயி விஜயன் வரமாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் போவாரா, பினராயி விஜயன் போவாரா? ஒரு மீட்டிங் கூப்பிட்டா அதுதானே உங்களுக்கு நீங்க பேசுறீங்க. ரெண்டுல ஏதோ ஒரு ஆப்ஷன் தானே விஜய்க்கு இருக்க முடியும். ஆனா திமுக ரெண்டு ஆப்ஷனையும் வைக்க முடியும். காங்கிரஸ் பினராயி விஜயன் ரெண்டு பேர்த்தோடையும் கை கோக்க முடியும். அதுதான் இவர விஜயாலே பண்ண முடியும்ல. மத்தின்னு வரும்போது நாங்க இப்போ சென்ட்ரல், when it comes to central, this you are talking about central election, parliament election. Yes. When it comes to Kerala, what is happening in Kerala assembly election? இப்ப டிஎம்கே வல கேரளால என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா விஜயால தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப அங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான சூஸ் பண்ண முடியும். யாரு? விஜயால பினராயி விஜயன் ஆர் காங்கிரஸ். காங்கிரஸ் பக்கம் போயிட்டா பினராயி விஜயன் நேர் எதிரில தான் நிப்பாரு. காங்கிரஸ் பக்கம் போ. அதானே அட்ஜஸ்ட்மென்ட். அப்ப சிபிஎம் நேர் எதிரில தான் நிக்கும். இப்ப ஆல்ரெடி அங்க தான அப்படி தான இருக்குது. இப்போ கேரளா வந்து கேரளால விஜய் டிஎம்கே போய் காங்கிரஸ்க்கு கேம்பெயின் பண்ணுதா? இல்ல சிபிஎம் கூப்பிட்டு யாருக்கும் பண்ணல. ஆனா காங்கிரஸ் அன்னைக்கு விஜய் போனார்னா விஜய் பண்ணுவார், பெரிய இம்பாக்ட் இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சிபிஎம் நேர்ல எதுல நிக்கும்? இந்திய கூட்டணின்றது மத்திய அரசுங்க. அது நீங்க ஏன் பிரிச்சு பார்க்க மாட்டீங்க? ராகுல் காந்தி அப்படி பாப்பார்ல? இல்லங்க, எல்லாருமே அப்படித்தானே பாக்குறாங்க. இப்போ சோ காங்கிரஸ் விஜய் அணிக்கு வாய்ப்பு இருக்கு. கேரளால இந்த பக்கம் கம்யூனிஸ்ட், இந்த பக்கம் காங்கிரஸ், ரெண்டு பேரும் தான் சண்டை போடுறாங்க. ஆமா, ஓகே. இந்த அணிக்கு விஜய் சப்போர்ட் பண்ணாருன்னா காங்கிரஸ் இஸ் மே வின். எஸ், கரெக்ட். இப்போ இது விஜய் இல்லைன்னா காங்கிரஸ் வின் ரெண்டாவது இடத்துல வருதுன்னு வச்சுப்போமே. ஆக்சுவலாக அங்கே ரெண்டு பேரும் தனக்கு யார் அதிகம் ஓட்டு வாங்கணும் தானே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அதே அவர்கள் மத்திய அரசுன்னு வரும்போது ஒரே அணியில நிற்கிறாங்கல்ல. இதுல எந்த கோளாறும் இல்லை. அவங்களுக்கே பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஏன் பிரச்சனை? அதுக்கு அடிப்படையா இருக்கிறது திமுக விசிக மாதிரியான கட்சிகள். கேரளால போயா? கேரளால இல்ல, கேரளால இப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் தேசிய அளவுல ஒன்னா இருக்கிறது அச்சாரமா இருக்கிற பிரச்சனை இங்க தேசிய அளவுல வரலையே. அதுல பிரச்சனை யாருக்கும் வரணும்னா காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் வரணும். எம்பி எலெக்ஷனுக்கே ஏன் ராகுல் காந்தி அங்கேருந்து வந்து வயநாட்டில் போட்டி போடுறாரு, நாங்க ஜெயிக்கலாம்ல அந்த தொகுதியில அப்படின்றது தான் அவங்களுடைய பிரச்சனையே. எம்பி எலெக்ஷன்லயே ரைட்டுங்களா? எம்எல்ஏ எலெக்ஷன் இஸ் கம்ப்ளீட். தே ஹேவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்.
பிரியங்கா காந்தி எங்கே போட்டாங்க அகெயின்? வயநாடு தான். வயநாடு போடுறாங்கல்ல. ஏன் அதை வேற ஒரு காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு ஸ்டேட்லேயே போடலாம்ல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் தோ தேர் இன் ஒன் சிங்கிள் ஒரே இந்திய கூட்டணியில தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் கேரளால ஆப்போசிட் தான். அதே தாங்க நானும் சொல்றேன். இல்ல சார், என்னன்னா டிஎம்கேவோ விசிகாவோ இல்ல மதிமுக வேற எந்த கட்சிகளும் கேரளால இன்ஃப்ளூயன்ஸ் பெருசா பண்றது ஒரு 3-6 மாதிரியான ஒரு 2-3 இடத்தை தவிர அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஆனா அதுவே விஜய்னு வந்துட்டா கேரளா மொத்தமும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அப்போ விஜய்ன்ற ஃபேக்டர் வந்துருச்சுனாவே அவங்களால ஒரே அணிக்குள்ள நிக்க முடியாது. சிபிஎம் ஆலையும் காங்கிரஸ் ஆலையும் ஆல்ரெடி அதானே இருக்கிறாங்க. அப்ப காங்கிரஸ் தோக்குன்னு தெரிஞ்சுதான் அந்த அணியில இருக்கிறாங்க. இல்ல சார், அப்படி இல்ல. இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத அணிங்கிறது பிரச்சனை இருக்கு. இந்திய கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டது மத்தியில் காங்கிரஸை ஆட்சி அமைக்கணும், அவ்வளவுதான். எல்லா ஸ்டேட்லயும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும்னு அங்க வரல. திஸ் இஸ் இந்திய கூட்டணின்றதை இதை கூட நம்ம குழப்பிக்க கூடாது. சோ காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் தாவேக்கான்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதற்கு there are win-win situation. Both of them can get benefited. அது மட்டும் போதுமானதா இருக்குமா? அதுக்கு தேர்தல் அரசியலுக்கு அது மட்டும் தானே போதுமானது. இப்ப கொள்கையில என்ன முரண் இருக்கு? இல்ல சார், காங்கிரஸ் மட்டும் வந்துட்டா போதும். அதுவே பெரிய விஷயங்க. அதுவே பெரிய விஷயம். அது வந்தாலே போதும். ஓகே, அது வந்தாலே போதும். இப்போ விஜய் வந்து அது ஊர்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, குளத்துல வச்சு கொம்பு சைஸ் வச்சு மாட்டை இடம் போடாதுன்னு. அது கரைக்கு வரட்டும்ல. அப்போ இன்னைக்கு ஏன் இவ்வளவு பதட்டம்? எல்லா கட்சிகளும் சர்வே எடுக்கும்ல, சீக்கிரட்டா எடுக்க உளவுத்துறையில் எல்லாம். அப்போ அவங்களுக்கு வர்ற சிக்னல்ஸ் எல்லாம் ரொம்ப ஆபத்தா இருந்ததுன்னா, இல்லை அவங்களுக்கு வர்ற யார் வந்தா நான் திமுக தாங்க ஜெயிக்குது ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்கன்னா இதெல்லாம் கண்டுக்குவாங்களா? விஜய் பார்த்து பதறுவாங்களா? பதற மாட்டாங்க தானே. அப்போ அவங்களுக்கு இருந்து களத்துலேருந்து வர்ற ரிப்போர்ட் ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்களுக்கு மோசமாக இருக்குன்னு போது தானே இந்த பதட்டம். அது உங்களுக்கு தெரியாதுங்க, பட் பதறவங்களுக்கு தெரியும்ல. ஸோ இப்போ காங்கிரஸ் ப்ளஸ் விஜய்னா சார், அதில் ஏடிஎம்கே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இந்த அணி ஒன்று சொல்கிறாங்க. இல்லைங்க, ஏடிஎம்கே வந்தால் அவருடைய அரசியல் எதிர்காலம் முடிஞ்சுது. யாரோட? நம்ம எடப்பாடியோட. எப்படி ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி கேனாட் கீப் ஆன் ஷிஃப்டிங். ஓகே, ஒரு 4 வருஷத்துல ஒரு 2.5 வருஷத்துக்குள்ளேயே நீங்க கூட்டணி இருப்பீங்க, வரீங்க போறீங்க பண்ணீங்கன்னா என்ன உங்களோட நம்பகத்தன்மை என்ன? அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப அது மக்கள் நம்ப மாட்டாங்கல்ல. அவர் பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியில வந்த பிறகு கூட மோடியை கடுமையாக விமர்சிக்கல, பாஜகவை கடுமையாக விமர்சிக்கல. அப்பவே அவருடைய நம்பகத்தன்மை கேள்விக்கு ஆக்கப்பட்டது. இல்ல அப்படின்னா சார், விஜய் கூட சில விஷயங்கள்ல கடுமையாக விமர்சிக்கல, பேசல. அதுக்காக அவர் நம்பகத்தன்மை இல்ல. கூட்டணியிலேருந்து வந்த பிறகு சொல்றாங்க கூட்டணியில கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பெருசா விமர்சிக்கலைன்னா ரெண்டுக்கும் நீங்க பேசிக்க புரிஞ்சுக்க மாட்டேன். கூட்டணியிலேருந்து நான் வந்துட்டேன், நான் வந்து இனிமே இஸ்லாமியரின் பாதுகாவலராக இருக்க போறேன். அப்போ கொள்கை அடிப்படையில கூட பாஜகவை நான் திட்டமாட்டான்னு அது எப்படி இருக்க முடியும்? ஒரு விமர்சனம் கூட பண்ணல. அந்த டைம்ல இப்போ பல்வேறு வாய்ப்புகள் வந்தது, எந்த விமர்சனமும் பண்ணல அதிமுக. ஆனா மறுபடியும் போய் கூட்டணியில் சேர்த்துட்டாங்க. மறுபடியும் அங்கேருந்து விட்டு இல்ல காங்கிரஸ் கூட வரேன்னா அது நகைப்பாகுமா? நகைப்பாக. அப்ப அவருடைய கிரெடிபிலிட்டி போயிடும்ல சார். இன்னொன்று சார், இப்போ மற்ற கட்சிகள்லாம், அதாவது திமுக அதிமுக பொறுத்தளவு உங்கள் கூட்டணி ஆட்சியெல்லாம் இது வரைக்கும் பேசினதே கிடையாது. சீட்டு தருவோம் அந்த ரேஞ்சில் தான் அவங்க மற்ற கட்சிகளை, அது மைனாரிட்டியாக திமுக இருக்கும்போதே கூட கூட்டணியெல்லாம் கொடுக்கவே இல்லை. அப்படியான ஸ்டாண்டு தான் 2 திராவிட கட்சிகளுடைய நிலைப்பாடு. இப்படி இருக்கும் பட்சத்தில் விஜய் வலுவாக வந்துட்டார், விஜய்க்கு நல்ல ஓட் பர்சன்ட் இருக்குது, எல்லாரும் பதறாங்கன்ற பட்சத்தில் அவர் கூடுதலாக நான் கூட்டணி ஆட்சியே அமைப்பேன், அதிகாரத்திலேயே பங்கு தருவேன்னு சொல்லியும் பெருசாக எந்த கட்சியும் அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ண இது வரைக்கும் பண்ணலை. இல்லை, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு அவர் சொல்லி. அப்போ மற்ற கட்சிகள் பதறுதுன்றதுக்கு இங்கே லாஜிக் அங்கே இடிக்குது இல்லை அந்த இடத்துல. ஏங்க பதறுன்றது அவங்களோட செயல்பாடுகள் போயிருக்கணும்ல. எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு போவாங்கல்ல யாருக்கு? மற்ற கட்சிகள், நான் சொல்ற திமுக அதிமுக தவிர்த்த மற்ற கட்சிகள். இன்னைக்கு எல்லா கட்சிகளுக்கும் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல. காங்கிரஸ் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சாங்களா, 25 தொகுதிக்கு மேலே எனக்கு வேணும், அதே போல் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னா நாங்கள் சிந்திப்போம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்களா? சும்மா அதுவா எல்லா தேர்தல் சொல்றது இல்லை, எல்லாத்தையும் போன தேர்தல்கள் அப்படி பேச முடியல அவங்களால. எங்களுக்கு திமுக சரியாக அணுகலை அப்படின்றது இன்னைக்கு எல்லா கட்சிகளும் திமுக கூட்டணியில் உள்ள விசிகே காங்கிரஸ் இவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு அவென்யூ இருக்குல்ல. எனக்கு இப்போ மினிஸ்ட்ரியில் பங்கு கொடுங்க, இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனா நகர்றதுக்கான சிக்னல் தெரியல. அதுவே நல்ல அப்படி ஒரு கூட்டணி ஆட்சி அமைகிறதே நல்லதுதானங்க. அப்பதான் திருட முடியாது ஒருத்தனே திருடிட்டு இருந்தா
எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஆமா எல்லாரும் கொஞ்சம் அட்லீஸ்ட் இவன் அதிகமா எடுக்கிறான்னு போட்டு கொடுத்துருவாங்க இவன் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஒரே குடும்பம் திருடுன்னு சொன்னீங்களேன் அது வந்து எல்லாம் வந்து வெளில தெரியாது 10 குடும்பத்தை திருட விட்டு என்னை விட அவன் அதிகம் திருடிட்டான் பாரு நம்மள்ட்ட வந்து சொல்றான். இல்ல இப்போ ஒரு கிருஷ்ணசாமியோ பிரேமலதா விஜயகாந்தோ அன்புமணியோ இப்படி நான் எல்லாரையுமே சேர்த்து சொல்றேன் சார். விசிகா காங்கிரஸ் மற்ற மதிமுக எல்லா கட்சிகளும் டிஎம்கே ஏடிஎம்கே தவிர்த்த மற்ற கட்சிகளுக்கு இது ஒரு வாய்ப்பு இல்ல. நீங்க சொல்ற மாதிரி ஒரு வலுவான ஒருத்தரா இருக்கும் பட்சத்துல 2 திமுக ரெண்டு பேரும் பதற ஒரு இடத்துல விஜய் வந்துட்டாருங்கிற பட்சத்துல இந்த கட்சிகளுக்கெல்லாம் சீட்டு பிளஸ் அதிகாரம் அப்படின்னு போயிருக்கணும். விசிகேவை தவிர யார் இங்க அங்க வந்து நாங்க விட்டு போகவே மாட்டோம்னு சொன்னது யார் சொல்லியிருக்கா? விசிகே தவிர திமுக கூட்டணி விட்டு நாங்க போகவே மாட்டோம் அப்படின்னு விசிகே சொல்றது மாதிரி வேற எந்த கட்சி சொல்லியிருக்கு? தேமுதிக இப்ப வந்து டிஎம்கே கூட்டணியில இருக்குதா? டிஎம்கே இல்ல. அப்ப எங்க இருக்கிறாங்க அவங்க ஜனவரியில அறிவிப்பாங்க. ஓகே, வைகோ வந்து ஒரு முறை வந்து போக போறாருன்னு சொல்லும்போது இல்லை நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இப்போ அவர் அதிக சீட்டு கேட்பாரா கேட்க மாட்டாரா? அவர் கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன பண்ணுவார்? சரிங்களா? இப்போ வந்து மல்லை சத்யா வந்து திமுகவில் இணைய போகிறாருன்னு ஒரு தனி கட்சி தொடங்கி திமுக கூட கூட்டணி வைக்க போகிறாருன்னு ஒரு செய்தி வருது. அப்படி நடந்துச்சுன்னா வைகோ கடுப்பாக மாட்டார்? கடுப்பாரா கடுப்பாட மாட்டாரா? இப்போ ராமதாஸ் எந்த கூட்டணியில் இருக்கிறாரு? எந்த கூட்டணியில் இருக்காங்க? காங்கிரஸ்லேருந்து சலசலப்பு வந்துருச்சு. விசிகா ராமதாஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி தானே? இல்லையே, அவங்க பையன் தானே இருக்காரு. எம்பா தம்பி அங்கே போகக்கூடாதுன்னு தானே சண்டையே. அவர் தான் சொல்கிறார் ராமதாஸ். திடீர்னு பார்த்தா பாரத் மாதா கி ஜேன்னு ஒரு கும்பல் உள்ளே வருது. என்னடா அது நம்ம வீட்டில் எப்படின்ற பதறிட்டேன்னு தானே அவர் சொன்னார். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அரசியல் கட்சிகள் சிறிய கட்சிகள் அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வெற்றி தோல்விக்கு உதவ தான் போகிறாங்க. ரைட்டுங்களா? அந்த உதவுவதையும் தாண்டி அவங்களுக்கு பெருசாக தொகை தேவைப்படும். தேமுதிக வந்து தனியாக நின்று ஜெயிச்சிருமா? தமிழ்நாட்டில் ஃபுல்லாக தனியாக போட்டு ஜெயிச்சிருமா? மதிமுக ஜெயிச்சிருமா? இவங்களுக்கெல்லாம் என்ன தேவை? பார்கெயின் பண்ணும், அதிக பணம் தேவைப்படும். அப்போ இதை ஒரு சரியான வாய்ப்பாக பயன்படுத்திட்டு 2 பேர்ட்டும் பேரம் பேசுவாங்க. விஜய்ன்ற ஃபேக்டர் இல்லைன்னா இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்திருக்காரு. கூட்டணி கட்சிகளுக்கு இது ஒரு வாய்ப்பு. எல்லாருக்கும், எல்லா சிறிய கட்சிகளுக்கும் ஒரு வாய்ப்பு, பொதுமக்களுக்கும் ஒரு வாய்ப்பு. பொதுமக்களுக்குமா? ஆமா, ஒரு அரசியல் மாற்றம் கொடுப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு இல்ல. அரசியல் மாற்றத்தை கொடுக்கறதுக்கு இது ஒரு முக்கியமான வாய்ப்பு இல்ல. அதனால இது வந்து ஒரு 26 தேர்தல் என்பது அதே திமுக பேசுறதுதான் இவரும் பேசுறாரு. அதே திமுக வைக்கிற ஸ்டாண்டு தான் இவரு வைக்கிறாரு. அப்புறம் என்ன அரசியல் மாற்றம் கேட்கறாங்க? அதுதான் தெளிவா சொல்றாங்க. அப்புறம் அவர் வந்து கொள்கை எதிரி, இவர் அரசியல் எதிரின்னா என்ன அர்த்தம்? கொள்கை ரீதியா நானும் திமுக ஒண்ணு. பட் அவங்க லஞ்ச ஊழல் பண்றாங்க, குடும்ப ஆட்சி பண்றாங்க, அந்த கட்சியையும் தமிழ்நாட்டையும் நம்மளுதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த கரப்ஷன் இல்லாம நான் வந்து கொடுப்பேன். நானும் விஜய் பேசுறதும் திராவிடம் தான், புதிய திராவிடம் தான் அவர் பேசுறாரு. விஜய் நியூ டிராவிடினிசம் சொல்றாங்க, அதான் அவரும் பேசுறாரு. ஆனா பழைய திராவிடம் வந்து சரியா செயல்படலடா அப்படின்றாரு. அதனால தானே அது வந்து அரசியல் எதிரின்றாரு. பாஜகவை கொள்கை எதிரின்றது ஏன் இவங்கள அரசியல் எதிரின்றாரு? இப்போ இந்த இடத்துல சார் கடுமையா பாஜகவும் நாம் தமிழரும் விஜய் விமர்சிக்கும்ல. விஜய் இப்படி திராவிடனிசம் பேசிட்டு நான் திமுக அரசியல் தான், ஆனா திமுகவுக்கு மாற்றா வந்து நிக்கிறேன் போட்டு அடி அதாங்க காரணம். என்னடா இங்கேருந்து இந்த திராவிடம் ஒளின்னு பார்த்தா நீ புதுசாக மறுபடியும் பெரியாரை தூக்கிட்டு வந்தீங்கன்னா எனக்கு கடுப்ப மாட்டார அப்படின்றதான் அவருடைய கோபம். அதனால தானே அடிக்கிறாரு. அப்போ கடும் விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வந்துருச்சு. பேச எதிர்கொண்டுட்டு தானே இருக்கிறாரு. எதிர்கொள்ளன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பா. சீமான் ரொம்ப தம்பி வா தம்பி நம்ம அப்படிதானே ஆரம்பிச்சாரு. இப்போ கட்சி ஆரம்பிக்கிறது முன்பு என் தம்பி வரட்டும் அப்படின்ட்டு. இப்போ தம்பி நான் சொல்றாரு எவ்வளோ கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு. அதுக்காக என்ன சொல்றாங்க, திமுக இருந்து காசு வாங்கிட்டு பண்ண. நோ, தட் இஸ் நாட் கரெக்ட். சீமான் மேல இப்ப இவங்க வைக்கிற அந்த விமர்சனம் ஒரு காலத்துல பிஜேபி இருந்து வாங்கினான்னு சொல்லுவாங்க, இப்ப திமுக இருந்து வாங்கிட்டாரு. தன்னை எதிர்க்கிற அரசியல் வந்துருச்சுன்னா இந்த ஒரு பழியை ஈஸியா பாருங்க. அது இப்போ உண்மை இல்லைல்ல. இவர் எந்த சக்தியை வீழ்த்தணும்னு நினைச்சாரோ அதே சக்தியை விஜய் தூக்கிட்டு வரும்போது சோ அதுதான் கொள்கை ரீதியா எனக்கு உடன்பாடு இல்ல, அதனால நான் அதுதான் அட்டாக் பண்றேன். அதுதான் வேற உடனே டிஎம்கே பி டீம் எல்லாம் இல்ல சீமான். ஏங்க இது பி டீம்ன்றது இவனுங்களா என்ன சொல்றது அடிச்சு விட்டுறதுங்க எல்லாருக்கும்.
நீங்கள் கொஞ்சம் டிஎம்கே எதிராக பேசுனீங்கன்னா தேவேந்திரன் பிஜேபியோட பி டீம்ன்றுவாங்க. அது வந்து ஆர்எஸ்எஸ்ஸால் அனுப்பப்பட்ட தாவேகா பாஜக எதிராக பேசினா திமுக பி டீம், திருமாவளவன் திமுக எதிராக பேசினா இந்த பக்கம் டிபி. திருமாவளவன் விஜய் வந்து ஆர்எஸ்எஸ்ஸால் அனுப்பப்பட்ட ஒரு 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 கையால் தமிழக அரசியலில் நுழைக்கிறது. இது எல்லாம் எதுக்கு? என்ன யாரை எதிர்த்து பேசினாலும் இந்த பக்கம் இவங்கள்ட்ட காசு வாங்கிட்டாங்க அல்லது பி டீம். திமுகவை எதிர்த்தல் மற்ற நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் எதிர்ங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல சார், இப்ப தாவேகா விமர்சிச்சாவோ அல்லது பாஜக விமர்சிச்சாவோ கூட டிஎம்கே பி டீம்ன்றாங்க, அல்லது டிஎம்கே காசு வாங்கிட்டாங்கன்றாங்க. ஆமா, இந்த பக்கம் விமர்சிச்சிட்டோமா அந்த பக்கம் காசு வாங்கிட்டாங்க இல்ல பி டீம்ன்றாங்க. இது ரொம்ப என்ன எல்லாத்தையுமே பணம் வாங்கி பழகிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க பணத்தை தான் பார்ப்பீங்க. You cannot look at the other way. அந்த மாதிரி you are practicing பார்க்கற அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. எஸ் சார், ஏன்னா அவன் அப்படி ஆயிட்டான். அதான் அவன் இன்னைக்கு காசு சொல்றவங்களோட மனநிலை அப்படி ஆகிருச்சு. இன்னைக்கு காசு இங்க வாங்கினா இங்க பேசுவான், நாளைக்கு இன்னொருத்தன் காசு கொடுத்தா அங்க பேசுவான். அப்ப நம்மள மாதிரி தானே அவனும் அப்படி நினைச்சிருக்கான். அப்படிதான் அங்க வாங்கிட்டான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பான். சார், இப்ப இந்த இடத்துல தான் சார் சீமானுடைய இந்த கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டுட்டு இருக்கார் விஜய், கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்கார். இது களத்துல தாக்கத்தை ஏற்படுத்தாதா? ஏன்னா சீமானும் இளைஞர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நபர். அப்போ அந்த இடத்துல பாதிப்பு ரேஷியோ வில் டிஃபர். அண்ட் சீமானும் விஜயால் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாப்பார். அவருமா? ஆமா, அவருடைய ஓட்டர்ஸ் தானே போவாங்க. இவரு திராவிடம், புதிய திராவிடம் தானே பேசுறாரு, இருந்துட்டு போறாங்க. இப்ப இவ்வளவு நாள் உங்களுக்காக ஓட்டு போடணும், அண்ணன் போன வாட்டி மைக் எடுத்துட்டு வந்தாரு. இன்னைக்கு வந்து நாங்கள் எங்களுக்கான ஆள் வந்துட்ட பிறகு நாங்கள் எதுக்கு உங்களோட இருக்கணும்? நாட் பெரிய ஜங்க் இல்லாட்டையும் ஒரு எல்லா கட்சியிலேருந்து பிரிச்சுட்டு வருவாங்க, எல்லா கட்சியிலேருந்து வருவாங்க. நான் தான் தொடக்கத்துலேயே சொன்னேன், இட்ஸ் நியூ பார்ட்டின் போது எல்லா இடத்துலேயும் தானே வருவாங்க. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து வரும்போதும் எல்லா கட்சியிலேருந்து வந்தாங்க இல்லையா? ஓகே சார், இப்போ நம்ம அதிமுக முக்கியமான தலைவர் ஆர்பி உதயகுமார் சொன்னது தான் நீங்கள் இடையில சொல்லியிருந்தீங்க, எங்ககிட்ட வரலைன்னா அல்லது திமுக இன்னொரு தடவை ஜெயிச்சதுன்னா விஜயை காலி பண்ணிட்டுவாங்கன்னு சொல்கிறது. அப்போது தனித்தனியாக நின்னா, அதாவது அவரோட சிக்னல் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா டிஎம்கே ஜெயிச்சிரும், டிஎம்கே ஜெயிச்சிருச்சுன்னா உங்களை காலி பண்ணிடுவாங்க, உங்களை பாதுகாத்துக்கணும்னா நீங்கள் எங்கள்கிட்ட வந்துடுங்க. இதுதான் அதோட பொருள் வருது. அந்த இடம் சார். எஸ், ஓகே. இது நான் வந்து லெட் மீ டாக் ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து இந்த துறையில், செய்தித்துறையில் ஒரு 25 வருடமாக நான் பணியாற்றேன். பல்ஸ் இருக்குல்ல, மக்களுடைய பல்ஸ், அது இதில் வந்து இன்று விஜய்க்கு திரள்கிற கூட்டம் இருக்குல்ல, இது மாதிரி ஒரு கூட்டம் நான் இதுவரை பார்த்ததில்லை. இந்த 25 years ஆஃப் மை டெலிவிஷன் ரிப்போர்ட்டிங்கில், நியூஸ் ஃபீல்டில் நான் பார்த்ததில்லை. நம்பர் 1. நம்பர் 2, இந்த மீடியா அனாலிசிஸ் இருக்குல்ல, மீடியாவுடைய டேட்டா, இது நாட் ஒன்லி டிஜிட்டல் மீடியாவில் வர டேட்டா மட்டும் இல்லாமல் டிவி வருதுல, டிஆர்பி ரேட்டிங், இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா மக்களுடைய விருப்பத்தை தான் குறிக்குது, மக்களோட ஆசையை குறிக்குது. ஓகே, இப்போ இந்த விஜயோடைய எவ்ரி சனிக்கிழமை போடும்போது மக்கள் ஆர்வத்தில் பார்க்குறாங்களே, நான் சொல்கிறேன் அங்கே வர்றது மட்டும் இல்லை, டிவி முன்னாடி உட்காந்து பார்க்குறாங்களா, இதுவும் ரெக்கார்டு. இது எல்லாமே தமிழ்நாட்டில் நியூ ரெக்கார்ட்ஸ். இதற்கு கிட்டத்தட்ட இதற்கு முன்பு வந்துருக்குது. அப்போ இந்த மாதிரியான கூட்டம், இந்த மாதிரியான வியூவர்ஷிப்பும், இந்த மாதிரியான ரெக்கார்டும் யாருக்கு வருதோ அவங்க ஆட்சி பிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன், நம்ம எல்லாருமே விஜய் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். ஹீ கேனாட் பி அண்டர் எஸ்டிமேட்டட். ஒரு அலையன்ஸ் வச்சு தான் அவர் வந்து ஜெயிக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இன்னும் அவங்க வந்து எந்த தரவுகள் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நான் பார்த்தது வரையும் ஐ சி திஸ் டேட்டா, இந்த நம்பர்ஸை வச்சு தான் நான் சொல்கிறேன். இவர் தனியாகவே வந்தாலே போதும், கேம்பெயின் மட்டும் ப்ராப்பராக பண்ணிட்டாலே போதும், he can make a big difference. அப்படின்னு இது இந்த கருதுகோளுக்கு அடிப்படையில் நான் என்னுடைய எல்லா ஆர்குமெண்ட்டையும் கட்டிட்டு வரேன். அதனால தான் சொல்கிறேன் எந்த கூட்டணியும் வேணாம் அப்படின்ட்டு. கூட்டணி வேணாம் அதனால தான் சொல்கிறேன். திருச்சியில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரீ ஸ்கூட்டர்லாம் அறிவிச்சாங்க. ஒரு தேர்தல் மானிய விலையில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பண்ணாங்க. அன்னைக்கு ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தில் அன்னைக்கு வந்த கூட்டத்தில், ஐ மீன் விஜய்க்கு வந்த கூட்டத்தில் பாதி அளவுக்கு தான் அந்த கூட்டம்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் அந்த தேர்தலில் ஜெயலலிதா வெற்றி பெற்றாங்க. அன்னைக்கு இதே மாதிரி வியாழக்கிழமை டேட்டா வரும், அப்போல்லாம் டிஆர்பி வரும். அதை உட்காந்து நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். என்னடா இது இப்படி, அதாவது நம்பர் 1 சேனல் ஒன்று இருக்குன்னா அதுக்கு அதோட ஏணி வச்சா கூட எட்டாத அளவுக்கு நம்பர் 2 இருக்குது அந்த பர்டிகுலர் டேயில் மட்டும். அப்போ நாட் ஒன்லி த க்ரௌட் விச் கேம் தேர்,
பட் ஆல்சோ பீப்புள் வாட்ச் இன் த டெலிவிஷன். இப்போதான் சிரஞ்சீவி உதாரணம் கொண்டு வராங்க சார். இதே மாதிரியான ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு இல்லை, எவ்வளோ கூட்டம் வந்துச்சு. ஆனால் எது கொண்டாடுறாங்க கூட்டம் இந்த மாதிரியான விஷயம். இது நாட் ஒன்லி நான் சொல்றது அங்க வந்த கூட்டம், சிரஞ்சீவி கூட்டம் பாருங்க, பவன் கல்யாண் பாருங்க, அங்க வந்த கூட்டம் மட்டும் இல்லை. நான் சொல்றது வீட்டில் உட்கார்ந்து பார்த்தவர்களின் எண்ணிக்கையும், விஜயை பார்க்க வந்த கூட்டம், அப்புறம் டிவியில் உட்காந்துருக்கணும் பார்க்க வந்த கூட்டம் கிட்டத்தட்ட 90% பார்த்துருப்பாங்க. இது செல்போன்ல, ரெக்கார்டடா, பேப்பர்ல எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஃபுல்லாவே பார்த்துருப்பாங்க. டிவியை பார்க்கறது ஆக்சஸ் இல்லாதவங்க தான் பார்த்துருக்க முடியாது. ஆக்சுவலி இல்ல, நான் என்ன விமர்சனம் வைக்கிறது, அங்க வந்தவங்கலாம் விஜய் பேசுறத கேட்க வரலங்க, விஜயை பார்த்துட்டு போயிடணும். ரைட்டு, அவனா இப்போ வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்தான்ல, விஜயை டிவியில் பார்த்துடணும் உட்காந்தானா? இவ்வளோ பேர் உட்காந்து பார்க்குறாங்களே. டிவி ஒரு பக்கம், இன்டர்நெட் ஒரு பக்கம், இது மொத்த டேட்டாவை அடிச்சு பாருங்க, அதோட நம்பர் ஹியூமங்கஸாக இருக்குங்க. இது வந்து இட் வில் லீட் டு அ நியூ சேஞ்ச். அதனால தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நான் சும்மா வந்து இவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. தெர் இஸ் சம்திங் ஹேப்பனிங் பிக், நோபடி இஸ் லுக்கிங் அட் இட். இந்த டோன்ட் லுக் அப்னு ஒரு படம் வந்து பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் ஒரு பெரிய விண்கல் வந்து பூமியை இடிக்க போகுதுன்னு ஒரு சாதாரண லோக்கல் இந்த வானியல் ஆய்வு பண்ணாலும் அவன் போய் சொல்லுவான். எவனும் நம்ப மாட்டாங்க. அவனை ஸ்டேஷனுக்கெலாம் எடுத்துகிட்டு போனோம், டெலிவிஷன் ஸ்டேஷனில் போய் சொல்லுவான், இந்த மாதிரி பூமி அழிய போகுதுங்க பாருங்கள், நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், இவ்வளோ சீக்கிரம் வருது, இவ்வளோ ஸ்பீடில் வருது அப்படின்போது அவனை வந்து காமெடி பார்ப்பா, அதை வச்சு டிபேட் பண்ணுவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. ஆனால் அது வருதுன்றதை அவனை வந்து உணர மாட்டானுங்க. அது மாதிரி தான் சம்திங் பிக் சேஞ்ச், ஒரு பெரிய மாற்றம் நிகழ போது நான் சொல்லிட்டு இருக்கேன். எனிவே பார்ப்போம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.